ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறது அங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே சீரகம், 2-3 மிளகு, கருவேப்பிலை, ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போது பூண்டு கூட நம்ம ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் உரித்து நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி. அடுத்து நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே ஒரு 10 வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 1 பாதியமாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி தயார் பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேலே ஐக்காலி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக அடங்கிடும். இது கூடவே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்து அதுவும் ஒரு கொதி வரட்டும். எப்போவுமே நம்ம மீன் குழம்பு செய்யும்போது நல்லா பச்சை வாசனையில் போன பிறகு கடைசியாக தான் மீன் சேர்க்கணும். இன்றைக்கி நான் ரோகு மீன் எடுத்திருக்கேன். இதில் சதை பகுதி கொஞ்சம் அதிகமாகவும் முள் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்புல எப்போவுமே நம்ம மீன் பீசஸை லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா போதும். மீன் பீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பாத்திரத்தை பிடிச்சி ஒரு டைம் ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா போதுமானது. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா மணக்கிற மீன் குழம்பு தயார். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சூடான சாதத்து கூட பரிமாறலாம். உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்போட சுவை இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்ம சுவையான ரோகு மீன் குழம்பு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சூப்பரான சூடான சுவையான மீன் குழம்பு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.